மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. இப்ப என்ன பண்றது ஆண்டி? நம்ம தேடி வந்த ஈஸ்வரனும் கிடைக்கல. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த ஆளு ஏன் ஜெயிலுக்கு போனாருன்னு இந்த பூசாரிக்கும் தெரியல. அவருக்கு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆண்டி. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஐயோ ஆண்டி ஆண்டி, மல்லிகைப்பூ. ஐயோ என்னடி இது? முத்து வண்டியை நிறுத்துங்க. என்னடி இது? இந்த மல்லிப்பூவை பார்த்தாலே எனக்கு ஒரே பயமா இருக்கு. அந்த பங்களால அந்த பொம்பளை தலையில வச்சிருந்தா, அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல அவ படத்துல இந்த மல்லிகைப்பூ இருந்தது. அதுக்கப்புறம் ரத்தம் தோஞ்சு மல்லிப்பூ பார்த்தோம். அதே மாதிரி இந்த மல்லிப்பூ. ஐயோ இது எப்படி இங்க வந்துச்சு தெரியலையா ஆண்டி? வரும்போது மந்திரிச்ச எலுமிச்சம்பழம், இப்போ மல்லிகைப்பூ. ஐயோ ஐயோ முத்து, இந்த மல்லிப்பூ இங்க எப்படி வந்தது? தெரியலையம்மா, நான் கார் பக்கத்துலயே தான் இருந்தேன். யாரும் வந்த மாதிரி தெரியலையே. ஐயோ ஆண்டி, இப்போ என்ன பண்றது? ஐயோ தூக்கி வெளியில போடுறி ஆண்டி. ஐயோ போடுமா, போடுறி. வண்டி எடுங்க, போங்க போங்க. ஐயோ கையெல்லாம் ரத்தம். கொஞ்சம் நிறுத்துங்க. வா, இறங்கி வா. வா, இந்த கை கழுவு. இந்த கொஞ்சம் தண்ணி குடி. என்னம்மா இது? நடக்கிறதுல ரொம்ப வினோதமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த இருட்டு பங்களா, அந்த பொம்பளை, அந்த ஆம்பளை, அப்புறம் இந்த ஈஸ்வரன் ஜெயில இருக்காருன்னு வேற சொல்றாங்க. ஆண்டி, கடவுளே, என்னமோ பிரச்சனை நடக்குது ஆண்டி. யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. யாரு? எதுக்காக நம்மள ஃபாலோ பண்ணணும்? தெரியலையா ஆண்டி? ஆனா நம்ம போற காரியத்துக்கும் அவங்க நம்மள துரத்திட்டு வர்றதுக்கும் நிச்சயமா ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஏன்? நாம தாலி விஷயமா போறோம். அது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கு தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் நம்மள இது விஷயமா எதுக்காக ஃபாலோ பண்ணணும்? அப்போ அந்த தாலி விஷயத்துலதான் ஏதோ மர்மம் இருக்கு. அப்படின்னா நம்ம தேடி போற தாலி நமக்கு கிடைக்க கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. அது யாருன்னு தான் தெரியல. என்னடி என்னென்னமோ புதுசு புதுசா வளர்ற? நான் வளரல ஆண்டி. நாம அந்த தாலிய நெருங்கிட்டு இருக்கோம். அந்த தாலிய நெருங்க விடாம நம்மள துரத்துறதுக்கு தான் இத்தனை பயம்படுத்தல். ஆமாண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த பொம்பளை நேத்து ராத்திரியே சொன்னா, கோயிலுக்கு போகாதீங்க, அப்படி போனா உன்னை கூட்டிட்டு போக கூடாது, உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னல்ல. அப்படின்னா இது எனக்காக வைக்கப்பட்ட செக்கு. நாம இந்த தாலியை அடையக்கூடாதுன்னு நினைச்சு யாரோ பண்ற டிராமா. எனக்கும் ராஜேஷ்க்கும் நடந்த மேரேஜோட ஆதாரத்தை கலைச்ச கும்பல் தான் இதையும் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ தயவு செஞ்சு திரும்பி போயிடு. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. ஆண்டி, ஒரு விஷயம், அவங்க நம்மள பயமுறுத்ததா நினைக்கிறாங்க, சாகடிக்க நினைக்கல. எப்படி சொல்ற? நேத்து ராத்திரி அந்த பங்களால நம்ம சாப்பிட்டோம்ல. ஆமா, நம்மள கொல்ல அவங்க நினைச்சிருந்தா அந்த சாப்பாட்டுல அவங்க விஷம் வச்சிருக்கலாம். நம்ம கதைய யாருக்குமே தெரியாம க்ளோஸ் பண்ணிருக்கலாம். அவங்களோட எண்ணம் நாம அந்த ஊருக்கு போக கூடாது. அதான் அவங்க விரும்புறாங்க.
என்னடி சொல்ற? எனக்கு நினைக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் ஈரக்குலையே நடுங்குது. பேசாம வா, நம்ம திரும்பி போயிடலாம். ஆண்டி, எதுக்கு பயப்படுறீங்க? எத்தனை தடங்கள், எத்தனை மிரட்டல் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுல நம்ம உறுதியா இருக்கணும். நமக்கு தாலி கிடைக்கும். நம்ம ராஜேஷ் கிடைப்பாரு. நம்ம பிளான்ல எந்த மாற்றமும் இல்ல. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். நம்ம இங்க எங்கேயாவது ரூம் போட்டு தங்கிட்டு இங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஈஸ்வரனை பத்தி விசாரிக்கலாமா?